வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடலில் ஸ்க்ரீன் ஆப்ஜெக்ட் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் ஆப்ஜெக்டோட மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதும் பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் ஆப்ஜெக்ட் நேம்லே இருக்குது ஸ்க்ரீன். அதாவது நம்மளுக்கு ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணணும், ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோம்னா அதில் தெரிகிற விண்டோவை தான் நம்ம ஸ்க்ரீனுன்னு சொல்வோம். அதில் தெரிகிற பேஜை தான் நம்ம ஸ்க்ரீனுன்னு சொல்வோம். ஸோ அந்த ஸ்க்ரீனோட டீட்டெயில்ஸை ஜாவாஸ்கிரிப்டில் கெட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட் தான் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஜெக்ட்டு. ஓகே, இந்த ஸ்க்ரீனுன்ற ஆப்ஜெக்ட் என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா வித்து ஹைட்டு. ஒரு ஸ்க்ரீனுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட வித்து ஹைட்டு தான் நம்மளுக்கு மேட்டர். ஸோ அந்த வித்து கெட் பண்ணுறதுக்கு வித்துன்ற மெத்தட் அண்ட் ஹைட்டை கெட் பண்ணுறதுக்கு ஹைட்டுன்ற மெத்தடு. ஓகே, அடுத்தது செகண்டாக ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஜாவாஸ்கிரிப்ட். என்ன அப்படின்னா அவைலபிள் வித் அவைலபிள் ஹைட். ஓகே, இந்த வித் அண்ட் ஹைட்டுக்கும் அவைலபிள் வித் அண்ட் ஹைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கீழே இருக்கிற டாஸ்க் பார் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க் பாரோட வித்தை மைனஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது வித் இருக்குன்னு ஷோ பண்ணுற டீட்டெயில்ஸை ஷோ பண்ணுறது தான் இந்த அவைலபிள் வித்தும் அவைலபிள் ஹைட்டோட ஒர்க்கு. இதே வித் அண்ட் ஹைட்டு மெத்தட் என்ன ப்ரொவைட் பண்ணோன்னா, வித் டாஸ்க் பாரோட என்டையர் ஒரு மானிட்டரோட ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ வித் சைஸ் என்னவோ அது நம்மளுக்கு ஷோ பண்ணிடும். அதே வந்து இந்த அவைலபிள் வித் அண்ட் ஹைட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே இருக்கிற டாஸ்க் பாரோட ஹைட்டை மட்டும் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை மட்டும் ஷோ பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, கலர் டெப்த்து. அடுத்து கலர் டெப்த்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒரு பிளாக் கலர், ஒரு ஒயிட் கலர், ஒரு எல்லோ கலர், ரெட் கலர், எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பைட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்குது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் கலர் டெப்த்து. ஸோ அதில் வந்து 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா 24 பிட்ஸு 32 பிட்ஸு. 24 பிட்ஸ்னால் ட்ரூ கலர், 32 பிட்ஸ்னால் டீப் கலர்ஸ். அதாவது நிறைய கலர் வேரியேஷன் ஷோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 24 பிட்ஸுன்னு நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ட்ரூ கலர்ஸ் மட்டும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. இதே 32 பிட்ஸுன்னு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா இதில் வந்து டீப் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஓகே, அடுத்தது ஃபைனல் வந்து பிக்சல் டெப்த்து. ஒரு ஸ்க்ரீனில் ரெசல்யூஷன், அதாவது என்ன பிக்சல் டெப்த்து வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் பிக்சல் டெப்த்து. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரன் டைமில் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் லொக்கேஷன் பேஜுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார ஸோ இப்போ அதனோட பேஜ் வித்து ஷோ பண்ணுறதுக்காக பேஜ் வித்துன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் டாக்குமெண்ட்னா நம்மளோட பேஜ் டாட் கெட் எலமெண்ட் ஐடி. இந்த பேராகிராஃப்ன்ற எலமெண்ட்டோட ஐடி வந்து மெசேஜ். ஸோ இந்த எலமெண்ட்குள்ளார எனக்கு வந்து நான் எழுதுகிற லெட்டர்ஸ் அண்ட் சென்டென்ஸை வந்து ஷோ பண்ணுன்றதுக்காக கெட் எலமெண்ட் ஐடி டாட் இன்னர் HTML. இது HTML-ஆக தான் போய் இந்த இடத்துல சிட் அவுட் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இன்னர் HTML. ஸோ அதுக்கு ஈக்குவல் டு என்னென்ன நான் சிட் அவுட் ஆகணும்னு எழுதுகிறேன் அப்படின்னா பேஜ் வித்துன்றதை கொடுத்துட்டு, ஸோ கலர் வேரியேஷன் ஆகணுன்றதுக்காக ஸ்பேன்ன்ற டேபை யூஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் வந்து பிளாக்ன்றதை கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம விண்டோ ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்ணுறதுனால விண்டோன்ற கிளாஸ் வரும். டாட்டு ஸ்க்ரீனுன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஸ்க்ரீன்றதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டாட் ஸ்க்ரீன் டாட் இந்த ஸ்க்ரீனோட வித்து தெரியணுன்றதுக்காக வித்து ப்ளஸ் ஒரு ரெண்டு சென்டென்ஸை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி ஷோ பண்ணோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன டேக் வேணுமோ அதை நான் கொடுத்துட்டு இப்போ ஹைட்டுக்கு வந்து சேம் விண்டோ டாட் ஸ்க்ரீன் அதே கீபோர்ட் தான் நம்மளுக்கு ஃபாலோ அப் ஆகும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஹைட்டு அதே நம்ம அடுத்ததாக பார்த்தது வந்து அவைலபிள் வித் அண்ட் அவைலபிள் ஹைட். சேம் அதே கீவேர்ட் தான், ஜஸ்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். கலர் டெப்த்துக்கு வந்து கலர் டெப்த்துன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பிக்சல் டெப்த்துக்கு வந்து பிக்சல் டெப்த்துன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது ரன் பண்ணோம் அப்படின்னா
இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேஜோட வித் என்ன, ஹைட் என்ன, அவைலபிள் வித் என்ன, வித்தில் நம்மளுக்கு டாஸ்க் பார் வந்து மைனஸ் பண்ண முடியாது, ஸோ அதனால் மைனஸ் பண்ணாமல் அப்படி ஷோ ஆகுது. இதே அவைலபிள் ஹைட்டில் வந்து நம்மளுக்கு டாஸ்க் பாரை மைனஸ் பண்ண முடியும், ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவைலபிள் ஹைட் ஷோ பண்ணுது. கலர் டெப்த்து வந்து 24 பைட்ஸு, ஸோ ட்ரூ கலர் தான் இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வந்து ரிட்டன் அவுட் ஆகுது. அண்ட் பேஜோட பிக்சல் டெப்த்து 24 பைட்ஸ் தான். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸ்க்ரீன் ஆப்ஜெக்ட்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.